கண்களை மூடி பக்தியோடு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, ஜெபத்தின் மேன்மையை, ஜெபத்தில் இருக்கின்ற உண்மை தன்மையை, அந்த ஜெபத்தின் புனிதத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிற இறை ஆசீர்வாதத்தை மிக தெளிவாக எங்களுக்கு இன்றைக்கு வலியுறுத்தி சொல்லுகிறீர். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்டிருக்கின்ற, ஓரம் கட்டப்பட்ட மக்களின் சார்பாக இருந்து செயலாற்றுகின்ற நீதி உள்ள இறைவனாக இருக்கின்றேன். என் வாழ்விலும் கூட ஆண்டவரே, நான் பாதிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன். கடன் பிரச்சனையினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்படுகிற சண்டை சச்சரவுகளினாலும் சந்தேகத்தினாலும் நான் ஒவ்வொரு நாளும் நொறுக்கப்பட்டவனாக இருக்கலாம். என் அண்ணன் தம்பி உறவுகளிடையே சரியான புரிதல்கள் இல்லாமல் மனக்குழப்பத்திற்கு உள்ளாகி இருக்கலாம். பணி செய்கின்ற இடத்தில் நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்க்கையை தொலைந்து போனதாக நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். தன் பிள்ளைகள் தங்களுடைய சொல் பேச்சு கேட்காமல் அவர்களின் மனம் போன போக்கிலே போய்கொண்டு உம்மை பற்றி அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல், உம்மீது விசுவாசம் இல்லாமல் அவர்கள் வாழ்கிற போது, என் ஆண்டவரே, என் ஜெபம் கூட துயரப்பட்ட ஒரு ஜெபமாய், வேதனை நிறைந்த ஒரு ஜெபமாய், கண்ணீரின் ஜெபமாய் இருக்கிறது. உம் திருமுன்னிலையில் நாங்கள் வேண்டி மன்றாடுகிற விண்ணப்பங்களுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட இந்த திருப்பலியை கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கின்ற பிரின்சி ரெஜினா அவர்களை நன்றியோடு கூட நாம் நினைவு கூர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். கடவுள் அவருக்கு சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், அவரை குணப்படுத்தி இருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற இந்த அன்பு சகோதரியை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் ஆன்ம நலனும் தந்தருளும்படியாக இவ்வேளையிலே ஜெபிப்போம். இன்னுமாய் மரித்த ஆன்மாக்களை கூட நாம் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். அலெக்சிஸ் பெர்னாண்டோ அவர்களுடைய ஆன்மா கடவுளுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதலை அடையும்படியாகவும், ஆர் ஸ்டெல்லா அவர்களுடைய ஆன்மாவை நினைவு கூர்ந்து இறைவனுடைய இரக்கத்தினால் இவரின் ஆன்மா நித்திய இளைப்பாறுதலை அடையும்படியாகவும் சிறப்பாக இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.